வணக்கம். தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள், அதிகாரிகள் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். தவறுகள் செய்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உறுதி. நம்முடைய தயவோடு நடைபெறும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த நிகழ்ச்சியில் உறுதியெடுப்போம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வேளாண்மைக்காக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். காவிரியில் விரைவில் நீர் திறக்கப்படும். வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் தகவல். இன்றைய திமுக உதயநிதி தலைமையில் ஒரு தோல்வியை கூட அரசியல் நாகரிகத்துடன் எதிர்கொள்ள முடியவில்லை. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். பெரம்பலூரில் டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 5 வயது சிறுமி உயிரிழப்பு, 9 பேர் படுகாயமடைந்தனர். 131வது பிறந்தநாளை முன்னிட்டு காகிதே மில்லத் நினைவிடத்தில் முதல்வர் விஜய் மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் தாவேகா கூட்டணியின் கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்வேன். சட்டப்பேரவை செயலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சு. டெல்லியில் ஜூன் 11ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள முதல்வர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி டெல்லி செல்கிறார். தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்திற்கு பிரத்யேக இணையதளம் அமைச்சர் முகமது பர்வேஸ் தொடங்கி வைத்தார். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும். அனைத்து துறையினருக்கும் முதல்வர் விஜய் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மணவாள மாமுனிகள் சந்நிதியை வானமலை ஜீயர் மடத்தின் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார் ஸ்ரீ சடகோப ராமானுஜர் ஜீயர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.